Hello all, welcome to TNPSC General Studies YouTube channel. இப்போ 8th ஸ்டாண்டர்டில் பார்த்துட்டு இருக்கோம் ஜியோகிரஃபி சீரீஸில் 8th ஸ்டாண்டர்டில் இப்போ பார்க்க போகிற யூனிட் வந்து யூனிட் 6 இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்லாம் டைப்ஸில் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் பற்றி இதில் பார்க்கலாம். இண்டஸ்ட்ரி அப்படின்றது என்னென்னா ப்ராசஸ் பை விச் ரா மெட்டீரியல் வந்து சேஞ்ச் இன்டு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக ஒரு மூலப்பொருள் ரா மெட்டீரியலை வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வந்து சேஞ்ச் பண்ணுறதான் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி அப்படின்வாங்க. ரா மெட்டீரியல் வந்து டேரெக்டாக நம்ம வந்து கன்சியூம் பண்ண முடியாது ஹியூமன்ஸ், அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி வேறொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்றிட்டு தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது. அரைவல் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ்டு அண்ட் ஃபினிஷ்டு ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக வந்து யூஸ் ஆகுது. ஒரு நாட்டோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது பார்த்திங்கன்னா மெஷர்ட் பை எதில் மெஷர் பண்ணுறாங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக தான் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படின்றது வந்து இருக்குது. எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் பார்த்திங்கன்னா இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ரைமரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா ரா காட்டன் ப்ரொடக்ஷன் முதல்ல பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரைமரியில் வரும். செகண்டரினா அந்த காட்டன் அப்படின்றது வந்து ஸ்பின்னிங் மில்லுக்கு போகுமோ அது வந்து செகண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது. டெர்ஷரி அப்படின்னா ஒன்ஸ் எல்லாம் தச்சு முடிச்சுட்டு ஸ்பின்னிங் மில்லேருந்து வெளியில் வரும்போது ஒரு ப்ராடக்டாக வருது, அந்த ப்ராடக்ட்டை வந்து எங்கே கொண்டு போகிறாங்க, ஒரு ட்ரேடுக்கு கொண்டு போகிறாங்க டிரான்ஸ்போர்ட் மூலமாக. அப்படின்றப்ப பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி அப்படின்னு சொல்லிட்டு 3 டிவிஷன்ஸாக வந்து இதை வந்து பிரிக்கிறாங்க. அடுத்தது 4வது பார்த்திங்கன்னா குவாட்டர்னரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது வந்து பேங்கிங் செக்டார் வரும். கியூனரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது வந்து ஜுடிஷியல் செக்டார். இப்போ பிரைமரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் பிகினிங்காக வருது. அப்போ இதில் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூட் ஆகுதுன்னா ஃபாரஸ்ட்ரி, கிரேசிங், ஹண்டிங், ஃபுட் கேதரிங், ஃபிஷ்ஷிங், அக்ரிகல்ச்சர், மைனிங் அண்ட் குவாரியிங் இதெல்லாம் வந்து பிரைமரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வந்து வருது. அதே செகண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது வந்து சேஞ்ச் ரா மெட்டீரியல்ஸ் இன்டு யூஸபிள் ப்ராடக்டாக வந்து மாற்றுறது, எப்படி ப்ராசஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி. அப்போ பேக்கரிஸ் அப்படின்ற பார்க்கும்போது ஒரு ஃப்ளோர் அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரெட்டாக மாற்றுறாங்க, அந்த ஃபேக்ட்ரிஸ் வந்து சேஞ்ச் மெட்டீரியல்ஸ் வந்து ஆகுது. அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸில் வருது. இப்படி சொல்லிட்டு ஒரு ரா மெட்டீரியலை வந்து ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக மாற்றுறது வந்து செகண்டரியில் வருது. ஃபார்மிங், இப்போ வந்து ஃபார்மிங் மாதிரியே செகண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் வந்து சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இன்புட், அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க, அவுட்புட்டாக கொடுக்குறாங்க. அடுத்து டெர்ஷரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்றப்ப வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. அப்போ வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபைனான்ஸ், யூட்டிலிட்டிஸ், எஜுகேஷன், ரீட்டெயில், ஹவுசிங், மெடிக்கல் அண்ட் அதர் சர்வீசஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த டெர்ஷரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் வந்து வருது. ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஜுகேஷன் அங்கே தான் வந்து முடிக்கிறோம். அப்போ அது வந்து ஸ்கூல் அப்படின்றது வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கனால இது வந்து ஒரு டெர்ஷரி ஆக்டிவிட்டியில் வந்து இன்க்ளூட் ஆகுது. குவாட்டர்னரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா அசோசியேட்டட் வித் கிரியேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடிங் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் வந்து இந்த குவாட்டர்னரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் வந்து வருது. ஆஃபனா இன்ஃபர்மேஷன் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ரமாட்டிக் க்ரோத் வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் டெக்னாலஜியில் உள்ள புதுசாக வந்து இன்க்ளூட் பண்ணுறது, எலக்ட்ரானிக் டிஸ்பிளே அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், டிவி மூலமாக வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது, டிரான்ஸ்மிட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து குவாட்டர்னரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் வந்து இருக்குது. அப்போ சர்வீஸ் செக்டர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் செக்டர். இந்தியாவில் வந்து லார்ஜ் செக்டர் அப்படின்னா சர்வீஸ் செக்டர் அப்படின்றது. கரண்ட்லி இந்த செக்டர் தான் பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமியோட ஒரு பேக் போன், முதுகெலும்புன்னு சொல்லலாம். அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் அரௌண்ட் 53% அலாங் இந்தியன் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து ஜிடிபி. அதில் பார்த்திங்கன்னா 53% வந்து சர்வீஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. கியூனரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து இது ஹை லெவல் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸாக இருக்குது. யார் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் உள்ள எக்ஸிக்யூட்டிவ்ஸ், பிஸ்னஸ், எஜுகேஷன், கவர்மெண்ட்லாம் வந்து வருது. டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து இந்த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ், டெக்னாலஜி, யூனிவர்சிட்டிஸ், ஹெல்த் கேரில் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க இந்த கியூனரியில். இங்கே பார்த்திங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து டெசிஷன் டேக் பண்ணுறாங்க. அப்படின்னா புது வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் கொண்டு வரும்போது இதெல்லாம் வந்து இந்த கியூனரியில் வந்து வரும்.
ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லொக்கேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ இந்த லொக்கேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா எதால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னா, ரா மெட்டீரியல் கிடைக்கணும், லேண்ட், வாட்டர், லேபர் இருக்கணும், ஒர்க் பண்ணக்கூடிய மக்கள் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கணும், கேபிட்டல் வேணும், அமௌண்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, பவரு, டிரான்ஸ்போர்ட்டு, மார்க்கெட் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து இருக்கணும். அதான் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அப்படின்றது. அப்போ இது ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ், நான் ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. அப்போ லொக்கேஷன் சொன்னது இப்போ தான் டிரான்ஸ்போர்ட், லேண்ட், பவர், ரா மெட்டீரியல், லேபர், கேபிட்டல், மார்க்கெட். இப்போ வந்து ஜியோகிராஃபிக்கல் ப்ராடக்ட் ஃபேக்டர்ஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரா அப்படின்றது. ரா மெட்டீரியல் அப்படின்னா என்னென்ன, ஒரு இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா அயன் அண்ட் ஸ்டீல் அண்ட் சுகர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் அந்த அவைலபிலிட்டி ஆஃப் அயன் ஓர் சுகர் கேன்லாம் கிடைக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இருக்கும். அப்போ ஸ்டீல் பிளான்ட் வந்து சேலமில் இருக்குது, நியர் கஞ்சமலை கிட்ட. இங்கே வந்து அயன் ஓர் வந்து அவைலபிளாக இருக்கும். சுகர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சுகர் கேன் க்ரோயிங் ஏரியாஸ் பக்கத்தில் வந்து இருக்கும். அப்போ அவைலபிலிட்டி வந்து அவங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும். இதில் அடுத்தது பவர். பவர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் அண்ட் எசென்ஷியலாக இருக்குது ஒரு இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணுறதுக்காக. பவர் வந்து மோஸ்ட்டாக ஜென்ரேட்டட் ஃப்ரம் கன்வென்ஷனல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய கோல், மினரல் ஆயில், வாட்டர் மூலமாக வந்து இந்த பவர் வந்து கிடைக்கிது. இது வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பவர் ரெக்குவயர்மெண்ட்டில் வந்து மெயினாக வந்து இருக்குது. லேபர் அப்படின்றது வந்து அவைலபிலிட்டி ஆஃப் சீப் அண்ட் ஸ்கில்டு லேபர் வந்து தேவைப்படுது. அதை பற்றி நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும், அந்த மாதிரி ஸ்கில்டு லேபராக அவங்களுக்கு தேவைப்படுது. எக்ஸாம்பிள் டீ இண்டஸ்ட்ரீஸ். டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியலில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரும்போது அது வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். அப்போ 2 ப்ராசஸ் இங்கே வருது. ரா மெட்டீரியல் கொண்டு வரது ஒரு ப்ராசஸ், அங்கேருந்து முடித்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது அடுத்த ப்ராசஸ். அப்போ இதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா மெயின் இம்பார்ட்டண்ட் ஒன்னாக வந்து இருக்குது. அப்போ ஜங்ஷன் பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடல் வழியாக போகிறது, வாட்டர் வேஸு, கடல் வழியாக ஆறு வழியாக போகிறது. அடுத்தது வந்து ரோட்வேஸ் அண்டு ரயில்வேஸ், இதெல்லாம் வந்து மெயினாக வந்து இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸில். அடுத்து ஸ்டோரேஜ் அண்ட் வேர் ஹவுசிங் அப்படின்றப்ப இந்த ஃபினிஷ்டு குட்லாம் வந்து எங்கே பண்ணுவாங்க, ரீச் மார்க்கெட் வந்து போய் சேரணும். அப்போ அது பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எண்டு முடிச்சது, மேனுஃபேக்சர் பண்ணி முடிஞ்சோடனே அது கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணணும். அதான் பார்த்திங்கன்னா இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வைக்க வேண்டிய இடங்கள் பார்த்திங்கன்னா டில் த குட் ஆர் டேக்கன் டு த மார்க்கெட். ஒன்ஸ் முடிச்சுட்டு அப்படின்னா அப்போ உடனே வந்து மார்க்கெட் கொண்டு போயிட மாட்டாங்க, எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அந்த வேர் ஹவுஸில் தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாங்க. அப்போ ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்கணும் முதல்ல. டோபோகிராஃபி அப்படின்றது பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற இடம் எப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கணும். ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கிறனால இதை வந்து எனேபிள் பண்ணலாம். கிளைமேட் அப்படின்றது வந்து ஏரியா செலெக்ஷனாக இருக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் கண்டிஷன் வந்து இந்த இதில் சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரீஸ் க்ரோத்துக்கு வந்து சூட்டபுளாக இருக்காது. அப்போ கூல் அண்ட் ஹுமிட் டெம்பரேச்சர் தான் பார்த்திங்கன்னா ஹுமிட் கிளைமேட் தான் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ்க்குலாம் வந்து இன்க்ளூட் ஆகும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஏற்கனவே படிச்சிருக்கோம், காட்டனில் அந்த த்ரெட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக தொடர்ந்து வந்து ஸ்பின் ஆகிட்டே இருக்கணும், நடுவில் எங்கேயும் கட்டாமல் இருக்கிறதுக்காக ஹுமிட் கிளைமேட், அதாவது காற்றுல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரியே அது வந்து இருந்துகிட்ருக்கணும். அப்போ அந்த மாதிரினா கோயம்புத்தூர், திருப்பூர் பக்கம் பார்த்திங்கன்னா காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் வந்து நிறையா இருக்கும். வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்னாக வந்து இருக்குது. அதுதான் வந்து இண்டஸ்ட்ரியோட லொக்கேஷனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போ வந்து ரிவர்ஸ், கேனல்ஸ், லேக்ஸ் அதுக்கு பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் வந்து நிறைய தண்ணி தேவைப்படும். அதே மாதிரி கார் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா அதிகமான தண்ணி தேவைப்படும். அதுக்காக பார்த்திங்கன்னா ஆத்தங்கரை ஃபுல்லாக கேனல்ஸ் மூலமாக, லேக்ஸ் மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த இடங்களில் தான் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து கட்டியிருப்பாங்க. நான் ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றாங்க. இது முன்னே பார்த்து எல்லாமே வந்து ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ். அப்போ நான் ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது என்னென்னா கேபிட்டல், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அவைலபிலிட்டி ஆஃப் லோன், இன்வெஸ்டர்ஸ் வந்து லோன் கேட்டு போகிறாங்க, ஆர்கனைசேஷன் செட் பண்ணணும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் தேவை. இது மாதிரி நிறைய அவைலபிலிட்டி ஆஃப் லோன்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் ஆகுது. கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா அனதர் இம்பார்ட்டண்ட் ஒன்னாக இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியல் லொக்கேஷனில். ஏன்னா வந்து இந்தந்த இடங்களில் தான் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. சில இடங்களில் தான் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல லேண்டு வரலாம், இந்த இடத்துல லேண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு. இதனால் கவர்மெண்ட் பாலிசி அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான். ஏன்னா வந்து பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸசிவ் கிளஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரீஸ், பிக் சிட்டிஸ் இருக்குன்னா அங்கே இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னா சில பாலிசிஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த பாலிசிஸ் ஆல்சோ அஃபெக்ட் த இண்டஸ்ட்ரியல் லொக்கேஷன். சில பாலிசிஸ் கீழே வந்து இங்கே இண்டஸ்ட்ரீஸ் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இவங்க கேட்குற எல்லா ஃபெசிலிட்டியுமே அங்கே இருக்கும். அப்படின்றப்ப நிறையா கிளாஷஸ் வந்து அந்த இடத்துல நடக்கும். அண்ட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேசஸ் ஆன் ரா மெட்டீரியல் கீழே வந்து வருது. அப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ரா மெட்டீரியல் கீழே வந்து என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு போகும்போது பிளான்ட் அண்ட் அனிமல் பேஸ்டு ப்ராடக்டாக இருக்குது. ரா மெட்டீரியல் வந்து அதுதான் இருக்குது. அப்போ ஃபுட் ப்ராசஸிங், வெஜிடபிள் ஆயில், அதுக்கப்புறமேட்டு காட்டன் டெக்ஸ்டைல், டைரி ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் வருது.
மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன வருதுன்னா, இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து மினரல் ஓர்ஸு, அயன் மேட் ஃப்ரம் அயன் ஓர், ப்ராடக்ட் மெட்டீரியல் அப்படின்றப்போ ஃபுல்லாக சிமெண்ட்டு, மிஷின் டூல்ஸ் இதெல்லாம் வந்து மினரல் பேஸ்டில் வந்து வருது. மெரைன் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் சீஸ் அண்ட் ஓஷன்லேருந்து கிடைக்கிற ப்ராடக்ட்டை ரா மெட்டீரியலாக வச்சு கொண்டு வரதான் பார்த்தீங்கன்னா மெரைன் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. எக்ஸாம்பிள் வந்து ப்ராசஸ்டு சீ ஃபுட்டு, டின்லலாம் வருது இல்லை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டின்குள்ளே வந்து ஃபிஷ் இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராசஸ்டு சீ ஃபுட்டில் வரும். ஃபிஷ் ஆயில் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து மெரைன் பேஸ்டாக வந்து இருக்குது. ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸான ரா மெட்டீரியல்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. பல்ப், பேப்பர், ஃபர்னிச்சர் இதெல்லாம். அதுக்கப்புறம் ஃபார்மாக்யூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் இதில் வந்து இன்வால்வ் ஆகுது. அடுத்தது இது வந்து ஆரிஜின் மூலமாக வந்து ஆக்ரோவில் வந்து பேசிஸ் ஆன் ரா மெட்டீரியல்ஸ் மூலமாக வந்து ஆக்ரோலாம் பார்த்தோம். பேஸ் ஆன் சைஸ் அண்ட் கேபிட்டல். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இப்போ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து அதிகமாக தேவைப்படுது, அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேவைப்படுது. எப்போ ஒரு இண்டஸ்ட்ரியோட இன்வெஸ்ட்மெண்ட் மோர் தென் 1 crore ஆஃப் இண்டஸ்ட்ரியில் இருக்கோ அது வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்றாங்க. எக்ஸாம்பிள் அயன் அண்டு ஸ்டீல், ஆயில் ரிஃபைனர்ஸ், சிமெண்ட் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து லார்ஜ் ஸ்கேல். ஸ்மால் ஸ்கேல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கான கேபிட்டல் வந்து 1 கோடியை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸாம்பிள் சில்க் வீவிங், ஹவுஸ் ஹோல்ட் இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் வந்து இதில் வரும். அடுத்தது கீழே வந்து இண்டஸ்ட்ரீஸோட இது கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் சோர்ஸ்ன்னு பார்த்தோம். ரா மெட்டீரியல் வந்து ஆக்ரோ பேஸ்ட், மினரல் பேஸ்ட், மெரைன் பேஸ்ட் அண்ட் ஃபாரஸ்ட் பேஸ்ட் இதனாலும் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த பேஸ்ட் ஆன் சைஸில் வந்து லார்ஜ் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல் பார்த்துட்டோம். பப்ளிக் செக்டார் வந்து இந்த சைஸில் பார்த்தீங்கன்னா இது 2 மட்டும் தான் இருக்குது. பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார், ஜாயிண்ட் செக்டார், கோஆப்ரேட்டிவ் செக்டார்னு சொல்லிட்டு 4 இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதில் வருதுன்னா, டெட்ராய்ட் சிட்டி இன் மிச்சிகன், யூஎஸ்ஏல இருக்குது. அது வந்து வேர்ல்டு ட்ரெடிஷ்னல் ஆட்டோமொபைல் சென்டராக வந்து இருக்குது. அப்போ டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா என்னென்னா சென்னை. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து ஜிஎம், ஃபோர்ட், ஹுண்டாய், மஹேந்திரா இதெல்லாம் வந்து இருக்குது. இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் கண்ட்ரியோட ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட் வந்து சென்னையை சார்ந்து தான் இருக்குது. அதனால் டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. இது வந்து அபோவ் சிட்டிஸை விட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல், இது இல்லாமல் மற்ற இதெல்லாம் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா கையால் செய்யப்படுறதா இருக்கும். பை த ஆர்டிஷன்ஸ் அவங்க மூலமாக, ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக சின்ன சின்னதாக செய்யப்படுறதா இருக்கும் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது. எக்ஸாம்பிள் வந்து பேஸ்கெட் வீவிங், பாட் மேக்கிங், கூடை பின்னுறது, பானை செய்கிறது, ஹேண்டிகிராஃப்ட் செய்கிறது இதெல்லாம் வந்து இதில் வரும். பேஸ் ஆன் ஓனர்ஷிப் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ்னு பிரிக்கிறாங்க. அப்போ ப்ரைவேட் செக்டார்னால் வந்து இண்டஸ்ட்ரி வந்து ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் பை ஒரு இண்டிவிஜுவல் இல்லாட்டி குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் சேர்ந்து ஒரு கம்பெனியை வந்து நடத்துனாங்க அப்படின்னா அது வந்து ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸாம்பிள் பஜாஜ் ஆட்டோ, ரிலையன்ஸ் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டாராக இருக்காங்க. அடுத்தது வந்து பப்ளிக் செக்டார். பப்ளிக் செக்டார் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஓன் பண்ணி ஆப்ரேட்டட் பண்ணுறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், ஹேல்னுவாங்க, பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பெல், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, செயில் இதெல்லாம் வந்து பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸில் வந்து வருது. அடுத்தது ஜாயிண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் பை ஜாயிண்டாக கவர்மெண்ட்டும் இண்டிவிஜுவல் ஒரு குரூப் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றாங்க. அப்போ எக்ஸாம்பிள் இதில் என்ன வருதுன்னா இந்தியன் ஆயில், ஸ்கை டேக்கிங் லிமிடெட், இந்தியன் ஆயில் லிமிடெட், அதுக்கப்புறமேட்டு இந்தியன் சிந்தட்டிக் ரப்பர் லிமிடெட், மகாநகர் கேஸ் லிமிடெட், மாருதி உத்யோக் எக்ஸெட்ரா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஜாயிண்ட் செக்டாராக வந்து கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டும் சேர்ந்து செய்கிறது. கோஆப்ரேட்டிவ் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா என்னென்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் பை எ ப்ரொடியூசர் ஆர் அ சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல் ஆர் ஒர்க்கர் ஆஃப் போத். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஓன் பண்ணி ஆப்ரேட்டட் பண்ணுறது யாராக இருப்பாங்கன்னா ஒன்று ப்ரொடியூசராக இருப்பார், இல்லை வந்து சப்ளையராக இருப்பார், அந்த ரா மெட்டீரியலோட சப்ளையராக இருப்பார், இல்லாட்டி ஒரு ஒர்க்கராக இருக்கலாம், இல்லாட்டி இவங்க 2 பேராகவுமே இருக்கலாம் அப்படின்றாங்க. அப்படி எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட்னு சொல்லக்கூடிய அமுல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் செக்டாரில் வந்து வரும். கோஆப்ரேட்டிவில் வந்து இது வருது. இதான் வந்து ஜாயிண்ட் செக்டார், கோஆப்ரேட்டிவ் செக்டார்னு சொல்கிறது. அடுத்தது இதை வந்து பாஸ் பண்ணிக்கிறேன், அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க.
அடுத்து இதை வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங். அடுத்து ஜியாகிரஃபியில் யூனிட் 8 பார்ப்போம். முன்னாடி பார்த்த யூனிட் வந்து யூனிட் 6, இப்போ பார்க்க போகிறது வந்து யூனிட் 8. யூனிட் 8 அப்படின்றது பார்த்திங்கன்னா மேப் ரீடிங் மாதிரி வரும். ஃபுல்லாக வந்து மேப் பற்றி அதில் இருக்க என்னென்ன லைன்ஸ் வந்து எதை குறிக்கிறது, என்னென்ன சிம்பிள்ஸ் அப்படின்றது வந்து மேப் ரீடிங்கில் வந்து வரும். இப்போ மேப் இல்லாட்டி குளோப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் வந்து ஜியாகிரஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கேர்டோகிராஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து மேப்பு வந்து ஃபுல்லாக வரைகிறவங்க தான் பார்த்தீங்கன்னா கார்டோகிராஃபர்ஸ் அப்படின்னுவாங்க. இதில் வந்து ப்ரீவியஸாகவே பார்த்துருக்கோம். மேப் அப்படின்றது வந்து விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் என்டையர் பார்ட் ஆஃப் ஏரியா டிப்பிக்கலி இன் ஃப்ளாட் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் இல்லாட்டி ஃப்ளாட்டாக வந்து ஹோல் எர்த்தை வந்து கொடுக்குறது தான் ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா மேப் அப்படின்றது. அடுத்தது மேப் ரீடிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆஃப் இன்டர்பிரட்டிங் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் த ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் போர்ட்ரேட் ஆன் அ மேப். ஒரு மேப்பில் கொடுக்கப்பட்ட ஒரு ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மெயினாக மேப் ரீடிங் அப்படின்றாங்க. இது வந்து மெயினாக ரியல் வேர்ல்டு இன்ஃபர்மேஷன் பை ப்ராசஸிங் சிம்பிளைஸ்டு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஃபுல்லாக எல்லாமே வந்து சிம்பிள்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க மேப் அப்படின்றது. இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேப் அண்ட் குளோபுக்குள்ளே டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னா மேப் அப்படின்றது பார்த்திங்கன்னா குளோப்லேருந்து வேறுபட்டது. மேப்பு வந்து 2 டைமென்ஷனல், குளோப் வந்து 3 டைமென்ஷனல். அடுத்தது வந்து இந்த மேப் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரெப்ரசன்ட் சர்டன் ரீஜன் ஆஃப் அ என்டையர் வேர்ல்டு ஒட்டுமொத்த வேர்ல்டோட சர்டன் போர்ஷனை மட்டும் கிளியராக ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க மேப்பில். ஆனால் குளோபில் பார்த்திங்கன்னா இது ஒரு மினியேச்சர் ஃபார்ம் ஆஃப் அ எர்த்தோட ஒரு மினியேச்சர் ஃபார்ம் தான் வந்து குளோபு. இதை வந்து என்டையர் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அ வேர்ல்டு இருக்கும், ஆனால் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சர்டன் ரீஜனை பற்றிய இன்ஃபர்மேஷன் வந்து இதில் இருக்காது. இதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். இது பார்த்திங்கன்னா குளோப் அப்படின்றது இது, மேப் அப்படின்றது வந்து இது. நிறைய மேப்லாம் பார்த்துருப்பீங்க, அதனால் நான் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போகிறேன். அடுத்தது the study and practice of many facets of maps and map making. அதான் மேப் மேக்கிங் அப்படின்றது கேர்டோகிராஃபிஸ் பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஸ்டடி அண்ட் ப்ராக்டிஸ் வந்து இந்த இதில் வரும். இட் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் அ ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் மேப் மேக்கிங் அப்படின்னாங்க. அடுத்தது இதோட காம்போனன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றப்போ டைட்டில் அப்படின்றது பார்த்திங்கன்னா டாப் கார்னர் இல்லாட்டி பாட்டம் கார்னரில் பார்த்திங்கன்னா டைட்டில் இருக்கணும். ஸ்கேல் அப்படின்றது வந்து ரேஷியோ பிட்வீன் த ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ஆன் த கிரவுண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஷோன் ஆன் த மேப் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்கேல் அப்படின்றாங்க. கேர்டோகிராஃபர்ஸ் வந்து கான்ட் ட்ரா மேப்ஸ் த சேம் சைஸ் ஆஸ் த லேண்டில். இப்போ வந்து எக்ஸாம்பிள் இந்தியாவோட மொத்த அளவு வந்து இருக்குல்ல, அது அப்படியே பேப்பரில் வரைஞ்சால் எவ்வளோ தூரத்துக்கு போகும், மொத்த இந்தியாவுமே கவர் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து வரைய முடியும். அது வந்து ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி வரைய முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இதுலேருந்து இது வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வரைகிறது தான் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பருக்குள்ளே இந்தியாவை கொண்டு வராங்கல்ல, அதுதான் பார்த்திங்கன்னா மெயினாக இதில் வந்து வருது. இது வந்து சைஸை வந்து லேண்டோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதோட ஷேப் வந்து அப்படியே தான் இருக்கும். அதே காண்டினென்ட் கண்ட்ரிஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறது சின்ன சின்னதாக வரைஞ்சிருப்பாங்க. ஒரிஜினல் சைஸ் அதில் இருக்காது, ஒரிஜினல் சைஸை அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதோட ஒரு ஸ்மால் ஏரியாவை எடுத்து அதை வச்சு இன்ஃபர்மேஷன் வந்து நிறையா இருக்கும். ஏரியா ஸ்மாலாக இருக்கும், இன்ஃபர்மேஷன் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க மேப்பில். அடுத்தது ஸ்கேல்ஸ் ஆன் மேப் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் வேரியபிள் ஸ்கேல், ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய ஆர்எஃப் ஃபேக்டர் இல்லாட்டி ரேஷியோ ஸ்கேல் அப்படின்றாங்க. கிராஃபிக்கல் ஆர் பார் ஸ்கேல் அப்படின்றாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆர் வேரியபிள் ஸ்கேல் அப்படின்னா என்னென்னா இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா மேப்போட ஸ்கேல் வந்து வேர்ட்ஸில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. இன்கேஸ் 1 சென்டிமீட்டர்னு கொடுத்தாங்கன்னா இப்போ 1 சென்டிமீட்டர் 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொன்று இருக்குது. அப்போ வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணாலும் 1 சென்டிமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் மென்ஷன் பண்ணலாம். 1 இன்ச்சு 1 மைல் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணலாம். இப்போ வந்து நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் இருக்கும், டினாமினேட்டரில் வந்து மீட்டர் இல்லாட்டி கிலோமீட்டர் இருக்கும். அதே வந்து 2 கேஸில் இருக்குது. ஒரு கேரக்டரிஸ்டிக். அது இன்னொரு கேரக்டரிஸ்டிக் என்னென்னா நியூமரேட்டரில் இன்ச்சு இருக்கும், டினாமினேட்டரில் மைல்ஸ் இருக்கும்.
அடுத்து ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய ஆர்எஃப் அப்படின்னா என்னென்னா நியூமரிக்கல் ஃப்ராக்ஷன் ஆர் ரேஷியோ ஸ்கேல் அப்படின்றாங்க. இட் ஷோஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேப் டிஸ்டன்ஸ் அண்ட் த கரஸ்பாண்டிங் கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு உள்ள ரிலேஷன்ஷிப் தான் இதில் வந்து கொடுக்குறாங்க. இது சேம் யூனிட் ஆஃப் லென்த் வந்து இருக்கும். அப்போ ஆர்எஃப் வந்து ஜென்ரலியாக ஷோஸஸ் அ ஃப்ராக்ஷனாக வந்து கொடுப்பாங்க. அப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் 1:50,000 அப்படின்னா அப்போ இதை எப்படி எடுத்துக்கணும், 1 யூனிட் ஆஃப் லென்த் வந்து மேப் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க 50,000 யூனிட்டில். அப்போ 1 சென்டிமீட்டர்னால் வந்து ஆர் 1 இன்ச் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது 50,000 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி 50,000 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிரவுண்ட்லேருந்து. இப்போ வந்து ஆர்எஃப் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா 1/50,000 ஆர் 1:50,000 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் மேப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த இதுக்காக மார்க்கிங்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து 37 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ வந்து 38ஆவதாக மயிலாடுதுறை வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அப்போ கள்ளக்குறிச்சி, தென்காசி, செங்கல்பட்டு, ராணிப்பேட், திருப்பத்தூர் அண்ட் மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லிட்டு 38 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்தது மதுரையோடது கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக எல்லாம் சிம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் மெயினாக இந்த லைன்ஸு சிம்பிள்ஸு, இப்படி வைகை ரிவர்னால் ப்ளூ கலரில், ரோடு எப்படி கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த சிம்பிள்ஸ்லாம் வந்து சும்மா நம்ம வந்து கொடுத்துட முடியாது. எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னலில் வந்து அப்ரூவல் ஆகி எல்லா நாடும் வந்து யூஸ் பண்ணலாம், இந்தியாவுக்கு வந்து இந்த சிம்பிளாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ரூவலுக்கு அப்புறமேட்டு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். மேஜர் ரோடு இதெல்லாம் வந்து ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸ் வீடியோஸ்லலாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் இந்த மேப் ரீடிங் அப்படின்ற லெசன்லேயே பார்த்தீங்கன்னா குளோப், மேப் ரீடிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்துருக்கோம். கிராஃபிக்கல் ஆர் பார் ஸ்கேல் ஆர் லீனியர் ஸ்கேல் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு ஸ்மால் ரூலர் ட்ரான் ஆன பாட்டம் ஆஃப் த பேஜ். இது இங்கே பாருங்களேன், கீழே நாட் ஸ்கேல்னு கொடுத்துருக்குல்ல, அதான் கிராஃபிக்கல் பார் ஸ்கேல் வந்து பாட்டம் பேஜை ட்ரா பண்ணியிருப்பாங்க. இது வந்து டிவைடர் ஆர் சப்டிவைடர் இன்டூ லென்த்தாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஈச் ரெப்ரசன்டட் டிஸ்டன்ஸு கிரவுண்டில் இருக்க டிஸ்டன்ஸை வந்து மென்ஷன் பண்ணுது. ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் டேக்கிங் காப்பீஸ் ஆஃப் அ மேப் ஆஸ் அ மெஷர்மெண்ட் டஸ் நாட் சேஞ்ச். இப்போ வந்து ஒரு காப்பியை அப்படியே பண்ணுறது. இப்போ மேப்போட மெயின் அட்வான்டேஜ் என்ன, இந்த ஸ்கேல் யூஸால் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படியே வந்து இன்னொன்று காப்பி பண்ண முடியும். இதில் எந்த சேஞ்சஸுமே சைஸில் வந்து வேரி ஆகாது அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், கீழே கொடுத்துருக்குது எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது 1/2, நாட்டிக்கல் மைலு, கிலோமீட்டர், ஸ்டாட்யூட் மைல்ஸ். லெஜண்ட் ஆர் கீ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் நீடட் ஃபார் அ மேப் வந்து எப்படின்னா சிம்பிள்ஸு கலர்ஸ் மூலமாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணிப்பாங்க, பிக்சர்ஸ் மூலமாக. இதில் காமிச்சிருந்தேன் முன்னாடி இந்த சிம்பிள்ஸ்லாம் வந்து அப்ரூவ் பண்ண சிம்பிள்ஸ் அப்படின்ட்டு. எமர்ஜென்சி டெலிஃபோன், கேம்ப் கிரவுண்ட், பிக்னிக் ஏரியா, கிராவல் ரோடு, செகண்டரி ஹைவே, பிரைமரி ஹைவே, வாட்டர், ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ டைரக்ஷன் அப்படின்னா மேப் வந்து இண்டிகேட் டைரக்ஷன் பண்ணும். அதே மாதிரி ஆரோ பாயிண்டிங் டு த நார்த் நோக்கி தான் எப்பொழுதும் வந்து இருக்கும். அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே நார்த்துனாலே மீதி எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த சிம்பிளை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காம்பஸ் ரோசன் அப்படின்றாங்க. அப்போ டைரக்ஷன் ஆஃப் மேப்பில் பார்த்தீங்கன்னா ஆஃபன் காம்பஸ் ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை வந்து காம்பஸ் ரோஸ்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா எப்பொழுதும் நார்த்து நோக்கி தான் வந்து பாயிண்ட் பண்ணும். சம்டைம்ஸ் ஆல் த கார்டினல் டைரக்ஷன் சொல்லக்கூடிய நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் வந்து இதில் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இன்டர்மீடியேட் டைரக்ஷன் சொல்லக்கூடிய நார்த்து, சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் இந்த டைரக்ஷன்லாம் வந்து இந்த இதான் கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்ட்டு, நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்மீடியட் டைரக்ஷன்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க சம்டைம்ஸ். சோர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிவ் அவுட் சைட் ஃப்ரேம் ஆஃப் அ மேப். ஆன் த பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சோர்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த ஆத்தர், எந்த பப்ளிஷர், எந்த பிளேஸில், அதே மாதிரி எந்த இயர் வந்து இதெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாட்டமில் வந்து இருக்கும். மேப் ப்ரொஜெக்ஷன் அண்டு லொக்கேஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றப்ப வே ஆஃப் ரெப்ரசன்டிங் ஸ்பெரிக்கல் எர்த்தை வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து மேப்பில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. மேப் ப்ரொஜெக்ஷன்றது இதுதான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், இப்போ வந்து நார்மலாக வந்து டிவி ஸ்க்ரீன், லேப்டாப் ஸ்க்ரீனில் பார்ப்போம். இப்போ ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா பார்த்திங்கன்னா பெரிய வால் இல்லாட்டி வந்து ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் மூலமாக வந்து பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இந்த குளோப் ஸ்பெரிக்கல் ஆஃப் எர்த்தை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு மேப்பில் ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் மேப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது. இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் வந்து இதில் வந்து அக்யூரேட்டாக வந்து மேப்பில் பார்க்க முடியாது. அப்போ வந்து கேட்டோகிராஃபர்ஸ் யூஸ் மேப் ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் டிஸ்டோரேஷன்ஸ்.
டிஸ்டோர்ஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி லேட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து அந்த மேப்பில் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து ஏரியா வந்து இந்த ரெஸ்பெக்டிவ் மேப்பில் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இது வந்து இருக்கும். அடுத்தது வந்து கன்வென்ஷனல் சைன்ஸ் அப்படின்றாங்க. இது வந்து சிம்பிள்ஸ் வந்து மேப்பில் யூஸ் பண்ணுறது. இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸில் இருக்குது. சிம்பிள்லாம் எக்ஸ்பிளைன்ட் இன் த கீ ஆஃப் த மேப். இப்போ சிம்பிள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு இன்னும் லிமிட்டட் ஸ்பேஸ். இப்போ இன்கேஸ் ஒரு இடத்துல வந்து அயன் ஓர் கிடைக்கிது அப்படின்னா ஃபுல்லாக இப்போ வந்து அயன் ஓர் அப்படின்னு ஃபுல்லாக எழுதணும் அப்படின்னா அது எவ்வளோ இடத்த வந்து ஹோல்டு பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அது எந்த இடத்துல இப்போ அயன் ஓர் இருக்கோ அங்கே ஒரு ஸ்டார் சிம்பிள் இல்லாட்டி வேறு ஏதாவது சிம்பிள் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ கீழே கீன்னு சொல்லுவோம், ஆன்சர் கீ மாதிரி கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் இந்த ஸ்டார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அயன் ஓரை மென்ஷன் பண்ணுது. பிங்க் பாக்ஸ் வந்து பாக்ஸ் சைடை மென்ஷன் பண்ணுது. க்ரீன் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீயாக கீழே கொடுத்துருவாங்க. அப்போ வந்து ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல குறையுது. லிமிட்டட் ஸ்பேஸ்க்குள்ளே கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் வந்து நிறையா கொடுக்க முடியுது. இது வந்து இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா தான் இந்த சிம்பிள்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும். இதை வந்து கன்வென்ஷனல் சிம்பிள்ஸ் அப்படின்வாங்க. அதர் கேட்டகரி வந்து என்ன சொல்லலாம் இது அப்படின்னா கான்டெக்ஸ்டுவல் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோகிராஃபர்ஸ் வந்து இதை வந்து டிசைட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அந்த சிம்பிள் மாதிரி கொடுத்துருந்தாங்களே ப்ரீவியஸில் பாருங்களேன். அதெல்லாம் இந்த சிம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒவ்வொரு மீனிங் இருக்கும். இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இதுதான் இந்த கேம்ப் சைட்டு, கான்டோர் லைன்ஸு, பவர் லைனு, வியூ பாயிண்ட்டு, பார்க்கிங். நோ பார்க்கிங்னா பார்க்கிங் போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டிருப்பாங்க. இதை வந்து நார்மலாக பார்க்குறது நம்ம. இப்போ டைப்ஸ் ஆஃப் மேப் பார்த்தீங்கன்னா ரிலீஃப் மேப், கெடஸ்ட்ரல் மேப், திமேட்டிக் மேப் அப்படின்னு சொல்லிட்டு டைப்ஸ் இருக்குது. ரிலீஃப் மேப் அப்படின்னா என்னென்னா யூஸ்வலாக வந்து ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். இப்போ ஃபிசிக்கல் மேப் இல்லாட்டி ரிலீஃப் மேப்னு சொல்லுவாங்க. இதில் லேண்ட்ஃபார்ம், டெசர்ட்டு, ரிவரு, மவுண்டெயின்ஸு, பிளெயின்ஸ், பிளாட்டியூஸ் இதெல்லாம் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். அதுவும் இல்லாமல் சி வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஷாலோ வாட்டர்ஸ்னால் லைட்டு ப்ளூ கலரில் வந்து இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து ஆர்டர் பார்த்திங்கன்னா லோ டு ஹையில் வந்து லைட்டு க்ரீனு, லைட்டு ப்ரௌனு, அதுக்கப்புறமேட்டு டார்க் ப்ரௌனு, க்ரிம்சன். ஆட்டிடியூட் காமிக்கும் போது கீழேருந்து அப்படியே லைட் க்ரீன், லைட்டு ப்ரௌனு, டார்க் ப்ரௌனு, க்ரிம்சன் அப்படின்ற ரெட்டில் முடியும். ஃபைனலாக ஒயிட்டில் இருக்கும் ஃபார் த ஹை ஆட்டிடியூட். ஐஸாக இருக்கும்போது மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக இருக்கும். அப்போ வந்து இந்த கலர்ஸும் நம்ம நார்மலாக ஒரு மழை வரும்போது ஃபுல்லாக வந்து ப்ரௌன் கலராக அடிச்சு விட்ருவோம். அப்போ கீழேருந்து ஆரம்பிக்கிறாங்க. லைட் க்ரீன், லைட் ப்ரௌனு, லைட் டார்க் ப்ரௌனாவது, க்ரிம்சன் ரெட்டுக்கு மாறுது. மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயன் மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஐஸ் கேப்ஸாக ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க ஹை ஆட்டிடியூடில். இது வந்து ஐஸ் கவர் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இது. கெடஸ்ட்ரல் மேப் அப்படின்றது என்னென்னா பவுண்ட்ரிஸ் அண்ட் ஓனர்ஷிப் ஆஃப் இந்த லேண்டோட கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து அந்த கெடஸ்ட்ரல் மேப் அப்படின்றது ஃபுல்லாக வந்து இதான் இவங்களோட இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் நம்ம வந்து வீடு வந்து இப்போ ஒரு லேண்டு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஏரியாவோட மேப் கேட்போம். ரெவன்யூ இதுலேருந்து ஒன்ஸ் வந்து நம்ம போய் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அவங்க கிட்டேருந்து வந்து ரிஜிஸ்டர் கிட்டேருந்து அந்த மேப் வந்து வாங்கி நம்ம லொக்கேஷன்ஸ் வந்து இந்த சென்டிமீட்டர் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இந்த பிளாட் நம்பர் வந்து நம்ம பிளாட் நம்பர் தான் இது, அப்போ இங்கே இருக்க சந்து வந்து இதோட சேருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த ஸ்டடி பண்ணுவோம். ஒரு மேப் வச்சு இந்த வீட்டோட அமைப்பு வந்து மேலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பாக்ஸை தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு கட்டு வந்துச்சுன்னா அதே மாதிரி இடம் அந்த இடத்துல கட்டு இருக்குது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேப் மூலமாக வந்து அனலைஸ் பண்ணுவோம். பவுண்ட்ரிஸ், பில்டிங்ஸ்லாம் வந்து இருக்கும். லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், சிட்டி சர்வே பண்ணுறதுக்கு, டேக்ஸ் ஆக்ஷன், மேனேஜ்மெண்ட் ஆஃப் எஸ்டேட்டு, ப்ராப்பர்ட்டி, லீகல் டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிஃபைன் ஆகுது. இது வந்து கவர்மெண்ட் தான் வந்து மெயின்டைன் பண்ணி பப்ளிக் ரெக்கார்டாக வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. கெடஸ்டல் அப்படின்ற வேர்டு வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டு. கெடஸ்டர் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் டெரிட்டோரியல் ப்ராப்பர்ட்டி. ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான மேப்பிங். நார்மலாக இப்போ இந்தியா மேப்னு சொன்னால் மேலே அப்படி போட்டு ஃபுல்லாக வந்து இப்போ தமிழ்நாடு ஒவ்வொரு ஊரும் அப்படியே பிரித்து கொடுத்துருவாங்க. அதில் என்னோட இடம் எங்கே இருக்குது, நான் பார்க்க போகிற அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்றப்போ இன்டெப்த்தாக அந்த ஸ்ட்ரீட்டோட மேப்பே வந்து தெளிவாக இந்த மாதிரி கொடுப்பாங்க. நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் அந்த பாக்ஸாக கொடுத்து இந்த இடம்லாம் உங்களோடது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த கெடஸ்ட்ரல் மேப் அப்படின்றது. இதோட இம்பார்ட்டன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு, டேக்ஸ் கட்டும்போது இதான் லேண்ட் என்னோடது அப்படின்ற மாதிரி டாக்குமெண்ட், டயக்ராம், ஸ்கெட்சு, பிளானு, சார்ட்லாம் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். இப்போ ஸ்கேல் அப்படின்றது பார்த்திங்கன்னா 1:500லேருந்து 1:10,000 வந்து இதோட ஃபுல் ஸ்கேல் வந்து அமைஞ்சிருக்கும் டைமென்ஷன்ஸில். கெடஸ்ட்ரல் சர்வீஸ் தான் பார்த்திங்கன்னா இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. thematic map அப்படின்றது பார்த்தீங்கன்னா focus on specific theme or subject area, physical phenomenon like temperature variation, rainfall distribution, population density அப்படின்ட்டு ஒரு தீமோட வந்து ப்ரிப்பேர் பண்ணது.
எக்ஸாம்பிள், இப்போ வந்து புயல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரீஜனில் அந்த புயல் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு இல்லாட்டி அஃபெக்ட் ஆகும் அப்படின்றப்போ டிவியில் வந்து ஒரு மேப் மாதிரி போட்டு அந்த இடத்துல எப்படியே வந்து இந்த புயல் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அதோட காற்று இந்த திசை மூலமாக வீசுது அப்படின்றப்ப ஒரு தீமுக்கு கீழே தான் வந்து கொண்டு வராங்க. புயல் அப்படின்ற தீமுக்கு கீழே தான் வந்து இது வந்து வீசுது அப்படின்றப்ப. அதே மாதிரி பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்றப்ப இந்த இடத்துலலாம் மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்கிறாங்க, இந்த இடத்துல கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீமுக்கு கீழே அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து தீமேட்டிக் மேப் அப்படின்றாங்க. இப்போ லேண்ட்ஃபார்ம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இங்கேருந்து இங்கே போகிறது, அடுத்தது ரிவரு, ஹியூமன் செட்டில்மெண்ட்டு, பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவுண்ட்ரிஸ்லாம் வந்து இதில் இருக்கும். இவங்க வந்து டூ நாட் ஃபோக்கஸ் எனி ஸ்பெசிஃபிக் தீமில் வந்து இந்த மேப் வந்து இதாகுது. ஜென்ரலாக ஒரு தீம் கீழே அது வந்து தனியாக வந்துட்டுருக்கும். அடுத்தது கைண்ட்ஸ் ஆஃப் தெமேட்டிக் மேப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் தெமேட்டிக் மேப்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தீமேட்டிக் மேப்ஸில் வந்து குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் குவாலிட்டி அண்டு எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆன் அ மேப். ஒரு மேப்பில் இருக்க அந்த ஆப்ஜெக்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கா இல்லையா, அதோட ஃபார்ம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதா தான் இது வந்து இருக்குது. எக்ஸாம்பிள், இந்த ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் மேப்பில் பாருங்கள். இதில் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பிளெயின் ஏரியா, மேலே இருக்குது ஃபுல்லாக இந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இது என்னென்ன ஏரியான்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிவர் எது அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறதா வந்து இதை வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்கேல் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில் டைப்ஸ் ஒவ்வொரு இடத்துல எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் டைப்பில் வருது. இப்போ குவான்டிடேட்டிவ் அப்படின்னா என்ன, இன்ஃபர்மேஷன் ஆஃப் அ நியூமரிக்கல் வேல்யூஸோடு இருக்கும். எவ்வளோ மீட்டர்ஸ் ஹைட்டு, எவ்வளோ மீட்டர் டெப்த்து, எவ்வளோ டிகிரி செல்சியஸ்ஸு, கோரோப்ளெத் மேப் எக்ஸாம்பிள் இதெல்லாம் கோரோப்ளெத் மேப், ஐசோப்ளெத் மேப்பு அண்டு டாட் டென்சிட்டி மேப்பில் வந்து இந்த குவான்டிடேட்டிவில் இருக்குது. குவாலிட்டேட்டிவ் அப்படின்றப்ப பாருங்கள் என்ன அப்படின்னா இதோட ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸை குறிக்கிறது. குவான்டிடேட்டிவ் அப்படின்னா இவ்வளோ மீட்டர்ஸ் ஹைட்டு, இவ்வளோ மீட்டர்ஸ் டெப்த்து தான் இங்கே வருது பாருங்கள். நம்ம தொட்டபெட்டா அப்படின்றப்ப அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்பரிங்கில் மென்ஷன் பண்ணுறாங்கல்ல, அதான் பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவில் வரும். அதை தான் குளோரோபெத் மேப்பிங் அப்படின்னா என்னென்னா தீமேட்டிக் மேப்பில் இது ஒரு டைப்பு. ஷேடு ஆர் பேட்டர்ன்டு ப்ரப்போர்ஷனாக வந்து இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேரியபிளாக இருக்குது. அதே மாதிரி பாப்புலேஷன் டென்சிட்டி பர் கேபிட்டா இன்கம்லாம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இதான் வந்து அந்த பாப்புலேஷனாக ஒரு இடத்துல இந்த இடத்துல லைட்டாக இருக்குது, இந்த நம்பரிங் சொன்னேன்ல, இதுதான் 0 to 10 ஆஷ் கலரு, லைட்டு ப்ரௌனு, கொஞ்சம் டார்க் ப்ரௌன், இன்னும் டார்க்கு ரெட்டு, லைட்டாக ரொம்ப ப்ரௌனு இப்படின்ற மாதிரி பிரிக்கிறதா பார்த்திங்கன்னா இந்த கோரோப்ளெத் மேப் அப்படின்றது. அடுத்தது ஐசோலைன் மேப் அப்படின்னா வந்து ட்ரான் டு லிங்க் டிஃப்ரெண்ட் பிளேசஸை லிங்க் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ஐசோலைன் அப்படின்வாங்க. ஷேர் அ காமன் வேல்யூ. ப்ரிஃபிக்ஸ் அப்படின்றது வந்து ஐசோ அப்படின்றது ஒரு க்ரீக் வேர்டு, மீனிங் வந்து ஈக்குவல். ஐசோலைன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லைன் ஜாயின் ஈக்குவல் பாயிண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு லைன் தான். ஐசோ பார் அப்படின்றது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து அதாவது மென்ஷன் பண்ணுது. ஐசோதேர்ம் அப்படின்றது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர். இது ஏற்கனவே வந்து படிச்சிட்டோம், நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து போட்டிருப்பேன். இது பாருங்கள், இது ஒவ்வொரு இடத்த வந்து மென்ஷன் பண்ணுது பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஐசோனா சேமாக இருக்கிற கண்டிஷன் கீழே அது வந்து ஜாயின் ஆகும். ப்ரெஷர், டெம்பரேச்சர் கீழே வந்து போட்டிருக்காங்க இந்த பிக்சர். டாட் டென்சிட்டி மேப் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதுதான் ஃபுல்லாக இந்த லைட்டாக இது வந்து ஃபுல்லாக ஷேடிங்காக வருது. இங்கே கோரோப்ளெத் மேப்பில் பார்த்திங்கன்னா ஷேடிங் வருது. இங்கே பார்த்திங்கன்னா கீழே வந்து டாட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. டாட் டென்சிட்டி மேப் அப்படின்றது வந்து டைப் ஆஃப் தீமேட்டிக் மேப்பில் தான் இங்கே வந்து டாட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வேல்யூஸை வந்து ஷோ பண்ணுறதுக்காக 1 or more நியூமரிக்கல் டேட்டா ஃபீல்டு வந்து அதில் வந்து இருக்குது அப்படின்றப்போ ஈச் டாட் ஃபீல்டு வந்து ரெப்ரசன்ட் சம் அமௌண்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. டாட் டென்சிட்டி மேப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இண்டிகேட் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வேல்யூஸ் சூஸ் அண்ட் ஃபீட் அண்ட் ஃபியூவர் டாட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லோவர் கான்சன்ட்ரேஷன். ஹை டாட்டட் இருந்துச்சுன்னா ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்குது, அதே மாதிரி லோ டாட்டட் ஃபியூ டாட்டட் தான் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல லோவர் கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து டாட் டென்சிட்டி பாப்புலேஷன் டென்சிட்டி மேப்பில் வந்து டாட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே லைட் கலர், க்ரீன் கலர், லைட் கலர், ரெட்டுன்னு கொடுத்துருந்தாங்களே இங்கே, அங்கே வந்து டாட்டரில் கொடுத்துருக்காங்க. அது இதுக்கும் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். இந்த யூசஸ் மேப்போட யூசஸ் அப்படின்றது என்னென்ன, ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸோட லொக்கேஷனை பார்க்கலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரூட்ஸை கண்டுபிடிக்கலாம், அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ஸை வந்து மிலிட்ரிக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டூரிஸ்ட் கைடாக இருக்கும். ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபினாமினா, வெதர் கண்டிஷனுக்காக அதை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக, லேர்னிங் ஜியாகிரஃபி பற்றி படிக்கிறதுக்காக, அதே மாதிரி ரியல் வேர்ல்டை வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேலில் எப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரெப்ரசன்டேஷனுக்கு வந்து இந்த மேப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ரீகேப் மேலே இருக்குது. அதுக்கப்புறம் எவாலுவேஷன் 1 mark கொஷின்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க.
Match the following. Statement questions. இன்னைக்கு கிளாஸில் 8th ஸ்டாண்டர்ட் யூனிட் 6 அண்ட் யூனிட் 8 வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் 7 வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.